திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நாம் திருஞான சம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையிலிருந்து தற்போது பாராயணம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை நெறிப்படுத்துவதற்காக ஐயா அருளரசையா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக அம்மா சித்தராமா அவர்களை வருக வருக வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு பொருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாட நாருண் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அருந்தமிழ் திங்கள் சைவ அருட்பெரும் பரிதி ஓங்கு பெருங்கலை பொதியில் நுண்மை பேருணர்வு அருவி தூய நறும்பல பண்பின் சோலை நயவுரை தென்றல் என்று பொருந்துர பலரும் போற்றும் புனிதர் எம் ராமநாதர். திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் திருவடிகள் போற்றி, அருபான் மும்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி, தொகையடியார் திருவடிகள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி, கொள்ளா பிள்ளையார் மலரடிகள் போற்றி, திருமுறை கண்ட அபயகுல ராசராச மன்னன் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுக தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடி உடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா.
ஐயா சாம்பசிவ ஐயா, ஐயா வந்துட்டாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சாம்பசிவ ஐயா என்ன படிக்கணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்கய்யா. என்ன தேவாரம்? 1:46ங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருப்பிள்ளை வச்சு படிச்சிட்டாங்களாயா? படிச்சாச்சுங்கய்யா. திருப்பிள்ளை வச்சு பண்ணாங்களா? பாடிட்டாங்கய்யா. சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் ஒரு 46ங்கய்யா. அதிகை வீரட்டானம். திருவதிகை வீரட்டம். குண்டை கொரட்பூதம் வாழ்க. தக்கராக பண்ணல. இது கடைசி பாட்டு. அடுத்த பதிகம் பழந்தக்கராகம். இது தக்கராக பண்ணில அமைந்தது. நடுநாட்டினுடைய 7வது தலமாக விழுப்புரத்திலிருந்து பண்ருட்டிக்கிலிருந்து பக்கத்துல இருக்கு. ஞானசம்மத நாவுக்கரச பெருமான் அருள் பெற்ற இடம். இதுக்கான பெரிய புராண பாடல் 965. சம்பத்தை 965. நன்றியா. ஆதிதேவர் அங்கமர்ந்த வீரட்டானம் சென்று அனைபவர் முன்னே பூதம் பாட நின்று ஆடுவார். திருநடம் புலப்படும்படி காட்ட வேத பாலகர் பணிந்துமை உணர்வுடன் உருகிய விருப்போடும் கோதிலா இசை உளவு குண்டை குரல் பூதம் என்று எடுத்து ஏத்தி. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்த பெருமான் அங்கே திருவதிகை வீரட்டானம் போது பெருமான் அங்கே நடன காட்சி காட்டினார் என்று சேர்க்கிறார், சொல்லியிருக்கிறார். அந்த 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 நடன காட்சி கண்டு பாடிய பாட்டு கொண்டை கோரட்பூதம் கொழும அனலேந்தி கண்டை பிறழ் தென்னீர் கெடில வடபக்கம் வண்டு மருள் பாட வளர் பொன்விரி கொன்றை வெண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே. பெருமான் தலங்கள் தோறும் ஆடிக்கொண்டிருக்கான். வெறும் தெல்லையில் மட்டும்தான் ஆடுறான் நம்ம சொல்றோம். ஆனால் தலங்கள் தோறும் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த பதிகத்தில் பாத்தீங்கன்னா பாடல் தோறும் ஆடும் வீரட்டானத்தேன்னு ஞான சம்பந்தர் பாடுறார். வாழ்க. 2வது பாட்டு. ரெண்டாவது பாட்டியா? அரும்பும் குறும்பை. ஐயா வாங்க சாம்பசிவ. அரும்பும் குறும்பையும் மலைத்தமென் கொங்கை கரும்பின் மொழியால் ஓடுடன் கை அனல் வீசி சுரும்புன் விரி கொன்றை சுடர்போல் சடை தாள விரும்பு மதிகையுள் ஆடும் விரட்டானத்தே. அந்த வீரட்டநாதர் அங்கே இருக்கிற திருப்புர சுந்தரியோடு கையில் அனலேந்தி ஆடுகிறான் என்று அமைந்த பாடல். 3வது ஆடல் அழகாக. வாங்க பரிமளம் வாங்க. ஆடல் அழல் நாதம் அரைக்கிட்டு அசை காட பாடல் மறை வல்லான் கடுகம் பழி பெயர்வான் ஆட முகட்டின் மேல் மதிதோய் அதிகையுள் வேடம் பலவல்லான் ஆடும் வீரட்டானத்தே. ஆட முகட்டின் மேல் மதிதோய் அதிகையுள் வேடம் பலவல்லான் ஆடும் வீரட்டானத்தே. ஆடல் அழல் நாகம்னு அவன் தான் மட்டும் ஆடுகிறான். தன்மேல் உலவு விட்ட அந்த நாகம் என்ற பாம்புகளையும் ஆட வைத்து ஆடுகிறான் என்று. வாழ்க. 4வது பாட்டு. எண்ணார் ஏல் மூண்டு. வாங்க ராஜா ஐயா வாங்க. எண்ணார் எய்தான் இறைவன் அனல் ஏந்தி
மன்னார் முன்பு அதிர முதிரா மதிசூடி பன்னார் மறைபாட பரமன் அதிகையுள் விண்ணூர் பரவ நின்று ஆடும் வீரட்டானத்தே விண்ணூர் பரவ நின்று ஆடும் வீரட்டானத்தே. திருச்சிற்றம்பலம். மறையாகிய அஞ்செழுத்தை பண்ணிலே அமைத்து பாடி அவன் விண்ணோர் தொழ ஆடுகிறான் என்ற பாடல். 6 5வது பாட்டு. கரிபுன் புறம்பாய. கரிபுன் புறமாய கழுந்தான் இடுகாட்டில் திருநின்றொரு கையில் திருநாமம் மதியையுள் எரியேந்திய பெருமான் எரி புன்சடை தழ விரையும் புனசூடி ஆடும் வீரட்டனத்தை விரையும் புனசூடி ஆடும் வீரட்டனத்தை. சிவாயம். விரியும் புரல் சூடி ஆடும் வீரட்டனத்தை. தலையிலே கங்கையை சேர்த்து வைத்து கங்காதரனாக ஆடுகிறான் என்ற பாடல். வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. துளங்கும் சுடரங்கை. பாலசுந்தர ஐயா வாங்க. ஐயா நமச்சிவாய ஐயா. வாங்க வாங்க. துலங்கும் சுடரங்கை துதய விளையாடி இளங்கும் பனசாமை சாயல் உமையோடிசை பாடி வலங்குள் புனல் சூழ்ந்த வயலாரதிகையுள் விளங்கும் பிறை சூடி ஆடும் வீரட்டானத்தே விளங்கும் பிறை சூடி ஆடும் வீரட்டானத்தே. அப்படி அனலி ஆடுகிற போது அவன் எப்படி ஆடுகிறான்? இளங்கொம்பனைய அந்த திரிபுர சுந்தரி இசை பாட ஆடுகிறான் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்த பாட்டு. பாதம் பலரேற்ற. பாடு லலிதா. பாதம் மலரேத்தே பரமன் பரமேட்டி போதம் புடை சூழ புலி தோளுடையாக கீதம் உமைய பாட கெடில வட பக்கம் வேத முதல்வன் நின்றாடும் வீரட்டானதே வேத முதல்வன் நின்று ஆடும் வீரட்டானதே. நம்முடைய பண்டைய தமிழ் மரபு பெண்கள் பாட வேண்டும், ஆண்கள் ஆட வேண்டும். அதான் இந்த பாட்டுல கீதம் உமை பாட கெடில வட பக்கம். பாட்டு யார் பண்ணது? உமையம்மையாகிய திரிபுர சந்துகிறார். ஆடுகிற ஆட்டம் யாருடையது? வீரட்டானத்துடையது. ஆக பெண்கள் பாட வேண்டும், ஆண்கள் ஆட வேண்டும். இந்த வார்த்தை கலாச்சாரத்தெல்லாம் இப்ப மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த பெண்ணுக்கு தான் நடனம் கத்துக்கணும்ன்றாங்க. பெண்கள் பாடுவதற்குரியவர்கள், ஆண்கள் ஆடுவதற்குரியவர்கள். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. கல்லார் வரையரக்கன். வாங்க உமாமா வாங்க குன்றத்தூர்ல இருந்து. கல்லார் வரையரக்கன் தடத்தோல் கவின்பாட கொல்லை அடர்த்து அவனுக்கு செய்து ஆதிகையுள் பல்லார் பகுவாய நகுவெண் தலை சூடி வில்லால் எயில் எய்தான் ஆடும் வீரட்டானத்தே வில்லால் எயில் எய்தான் ஆடும் வீரட்டானத்தே. சிவாயன். வில்லால் எயில் எய்தான் முப்புறங்களை இருப்பதற்காக மேருவை வில்லாக வளைத்து ஆடினான் என்று சொல்லுவார்கள். வாழ்க. அடுத்து நெடியான் நான்முகன். ஐயா பணப்பாக்கத்து ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நெடியான் நான்முகனும் நிமிந்தானை காண்கீழார் கொடியாடும் மார்பானை புரிநூலுடையானை கழுகீர் கழுநீலம் மலரும் மதியுள் வெடிய தலையேந்தி ஆடும் வீரட்டானத்தே வெடியா தலையேந்தி ஆடும் வீரட்டானத்தே. வெடியா தலை என்று சொல்கிற பிரம்ம கபாலத்தை கையிலேந்தி ஆடுகிறான். அடுத்து அரையோடு அலர்பெண்டி. உமாமா வாங்க பணப்பாக்கத்துல இருந்து வாங்க. சிவாயனம் ஐயா. என்ன அது எடுக்கல ஐயா, தேடிங்கிறேன் ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா. சிவாய சிவாய. நீ பாடுப்பா நடராஜன்.
அதுதான் பாருங்க ஐயா. சிவாயனம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். 9வது பாட்டு 10வது பாட்டு. ஐயா அறையோட அதானே ஐயா? ஆமா ஆமா. அலையோடு அலர்பிண்டி. அறையோடலர் பிண்டி மருவி குண்டிகை சுரையோடுடன் ஏந்தி உடைவேட்டுடல்வார்கள் உரையோடுரை போவா உமையோடுடனாகி விரைதோர் அயலாதாரான் ஆடும் வீரட்டானத்தே உரையோடுரை போவா உமையோடுடனாகி விரைதோர் அயலர்தாரான் ஆடும் வீரட்டானத்தே. திருச்சிற்றம்பலம். விரைதோய் அலர்தாரான். விரை என்பது நறுமலர் நறு நாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த அதனுடைய அலர் என்பது மாலை, மலர் மாலை. அதனால வாசனை மிகுந்த மலரை அவன் ஏந்தி அதோடு உமை பாட அவன் ஆடுகிறான் என்று அமைந்த பாடல். கடைசி பாட்டு ஞாலம் கமழ் காழி. சித்திரமா ஞாழல் கமழ் காழியுள் ஞான சம்பந்தன் வேழம் பொரு தென்னீர் அதிகை வீட்டானத்து சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழும் துணையாக நினைவார் வினையிலரே சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழும் துணையாக நினைவார் வினையிலரே. இந்த உலக வாழ்வுக்கு துணையா நமக்கு வேண்டியது ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும். மெய்வாய் கண் மூக்கு செவி என்பதன் மூலமாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்களைப்புதான் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில நின்று நம்ம சிற்றின்பமும் பெருந்துன்பம் அடைவதை விட அருளியல் நிலைக்கு மாறினால் நமக்கு பேரின்பமாகிய ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்துக்கு துணை, அந்த வாழ்வுக்கு துணை செய்வது எதுன்னா இந்த சொன்ன தமிழ் மாலை. அந்த தமிழ் மாலையை துணையாக கொண்டால் நம்முடைய வினைகள் நீங்கும். ஆக உலகியலுக்கு ஐம்பொறிகள் என்றால் அருளியலுக்கு நம்முடைய தமிழ்தான் வாழும் துணையாக இருக்கிறது என்று ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அறிவுறுத்தராமரை அமைந்த திருக்கடைக்காப்பு. வாழ்க திருச்சிட்டார். அதான் அவர் தமிழ் ஞான சம்பந்தன் என்று போற்றப்பட்டார். அடுத்து 47வது பதிகம் திருச்சிரபுரம். சிரபுரம் என்பது சீர்காழியுடைய 12 பெயர்ல ஒன்று, 12 பெயர்ல ஒரு பெயர். அதனால இந்த பதிகத்தை அவர் பழந்தக்கராகம் என்ற இதுவரை நம்ம நட்டப்பாடை பார்த்தோம், தக்கராகம் பார்த்தோம். இப்ப 3வதாக பழந்தக்கராகம் என்ற பண், அது இராப்பண் என்று 2வது பண்ணாக அந்த நாழிகை 33 நாழிலிருந்து 37 நாழிகை வரைக்கும் இரவுல 7:30 9 மணிக்குள்ள சுத்த சாவேரி என்ற ராகத்துல பாடுவதாக அமைந்திருக்கு என்று பெரியோர்கள் குறிப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த பழந்தக்க ராகத்துல திருச்சிரபுரமாகிய காவிரியின் வடகரையில் உள்ள 14 தலமாகிய சீர்காழி சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் இடைப்பட்ட தலம். இங்க இருக்கிற பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநிலை நாயகி என்று சொல்லி இந்த பாடலுக்கான பெரிய புராண பாடல் 1154. ஐயா சுவாமி ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயர் கோன் அந்தமிழ் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரன் அங்கினுடன் தூணில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம்.
செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி என்று அந்த புண்ணிய 16 ஆண்டிலே தன்னுடைய திருமணத்துக்கு முன்பு சீர்காழியிலே அவர் எல்லா தலங்களையும் வழிபட்டு வந்து அமர்ந்திருக்கிற போது வடியார்கள் எல்லாம் அவரை காணும்போது அடியார்களோடு இருந்து பாடிய பாடல் என்று சேக்கிழார் பெருமான் வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீர் அடியார்கள் அவரோடும் சேர்ந்து நம்ம இப்ப செய்கிற இந்த நிகழ்ச்சி மாதிரிதான் அந்த காலத்துல ஞான சம்பந்த பெருமான் செய்தார். அதை தான் நாம கடைபிடிக்கிறோம். அவர் திருமுறை பாடல் என்பது அடியார்களோடு இருந்து பாட வேண்டும். அப்படி அடியார்களோடு இருந்த பாடல் என்று இந்த பதிகத்தை அவர் அறிவுறுத்துகிறார். அந்த பழந்தக்கராக பண்ணிலே அமைந்த பல்லடைந்த வெண்தலையில் பாடி காமிச்சிருங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பல்லடைந்த வெண்டலையில் பழி கொள்வதன்றியும் போய் வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்தலென்னே சொல்லடைந்த துன்மறையோடு அங்கம் கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழும் சிரபுரமேயவனே. திருச்சிற்றம்பலம். வில்லடைந்த புருவனல்லால் மேனியில் வைத்தலென்ன பெருமாட்டியை ஒரு பாகமாக வைத்துவிட சிறப்பு என்ன என்று வினவரமாறு அமைந்த பாடல். கொல்லை முல்லை நகையே நாளோர் கூறுவதன்றியும் போய் அல்லல் வாழ்க்கை பலி கொண்டுண்ணும் ஆதரவதென்னை கொலாம் சொல்ல நீண்ட பெருமையாளர் தொல்கலை கற்று வல்லார் செல்ல நீண்ட செல்வ மல்கு சிரபுரமேயவனே. அல்லல் வாழ்க்கை பலி கொண்டு உண்ணும் ஆதரவு என்னை கொலாம். அவர் பிரம்ம கபாலத்திலே பிச்சை ஏற்கிற என்ற சூழல் எதற்கு வந்தது? அடியார்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அவன் யான் எனது என்ற செருக்கை பிரம்ம கபாலத்திலே பிச்சையாக்க என்று சொல்லாமல் சொல்ல வந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாட்டு நீரடைந்த. செல்வமோ வாங்க. இல்லையா 1:47 வேற மாதிரி இருக்கு. புக் எடுக்கலையா? வேற யாருன்னா பாடு. சரிம்மா பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நீரடைந்த சடையின் மேலோர் நிகழ்மதி அன்றியும் போய் ஊரடைந்த ஏறது ஏறி உன் பழி கொள்வது என்னே காரடைந்த சோலை சுழ்ந்து காமரம் வண்டி செய்ப்ப சீரடைந்த செல்வம் ஓங்கு சிரபுரமேயவனே காரடைந்த சோலை சுழ்ந்து காமரம் வண்டி செய்ப்ப சீரடைந்த செல்வம் ஓங்கு சிரபுரமேயவனே. சிரபுரமாகிய இந்த சீர்காழி காரடைந்த மேகம் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த இடம். அங்கே வண்டுகள் எல்லாம் காமரம் என்ற பண்பாடுகின்றன என்று இயற்கையை வர்ணித்த பாடல். அடுத்து கையடைந்த 4வது பாட்டு. பணப்பாக்கத்து உமா வாங்க. சிவாய நம்ம ஐயா. கையடைந்த மானிடனோடு காரர வண்டியும் போய் மெய்யடைந்த வேட்கையோடு மெல்லியல் வைத்தலென்னே கையடைந்த கலைகளாக செங்கழ் நீர்மலர்கள் செய்யடைத்த வயல்கள் சூழ்ந்த சிவபுரமேயவனே. சிவாய நம்மையா. அந்த இயற்கை அழக ரசிக்கிறார். காவிரி கரையில அந்த நெல் விளையிற பூமி நடு களைகள் இருக்குதான். அந்த களை என்னன்னா செங்கழு நீர் மலராக அந்த களைகள் இருக்கின்றன. அந்த செங்கழு நீர் மலர்களை பிடுங்கி பெருமானுக்கு அர்ப்பணித்தால் அங்கே வளர்கிற நெல்கள் எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது என்ற வகையில
அதை பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. புறமெரித்த பெற்றியோடும். தாமோதரன் ஐயா வாங்க. வாங்க, 5வது பாட்டு. அஞ்சுதாங்க. ஆமாய்யா, புறமெரித்த புறமெரித்த பெற்றியோடும் போர்மத யானை தன்னை கரமெடுத்து தோலுரித்த காரணம் ஆவதென்னே மரமுரித்த தோலுடுத்த மாதவர் தேவரோடும் சிரமெடுத்த கைகள் கூப்பும் சிரபுரமேயவனே சிரமெடுத்த கைகள் கூப்பும் சிரபுரம் மேயவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. யானை உரித்த அந்த செய்தியை, யானை உரித்த அந்த தோலை போர்த்து கொண்ட செய்தியை கொண்ட பாடல். அவர் 6வது கண்ணும் மூன்றும் உடையதன்று. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. கண்ணு மூன்றும் உடையதன்றே கையினில் வெண்மழுவும் பண்ணு மூன்று வீணையோடு பாம்புடன் வைத்தலென்னே எண்ணு மூன்று கனலும் ஓம்பி எழுமையும் விழிமியர சின்ன மூன்று வேள்வியால சிரபுரமேயவனே சின்ன மூன்று வேள்வியால சிரபுரமேயவனே. கண்ணும் மூன்று உடையான் என்று பெருமானுடைய நெற்றிக் கண்ணை நினைத்து பாடிய பாடல். வாழ்க. அடுத்து 7வது குறைபடாத வேட்கையோடு. ஐயா கணபதி ஐயா வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவ சிவா. சிவா திருச்சிற்றம்பலம். குறைபடாத வேட்கையோடு கோல் வளையாழ்வார் குறைபடாத பின்பொழு உணர்வு மெய்மை எண்ணே இறைபடாத பின்முளையார் மாளிகை மேலிருந்து தேபடாத பழலோங்கும் சிவபுரமேயவனே இறைபடாத மென்மலையார் மாளிகை மேலிருந்து தேபடாத பழலோங்கும் சிவபுரமேயவனே. சித்தமய்யா தேவா. குறைபடாத வேட்கை என்று ஆன்மாக்களை ஈடேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உமையாகிய அவளை தன்னுடைய பாகத்திலே வைத்திருக்கிறான் என்று அமைந்த பாடல். அடுத்து 8வது மலையெடுத்த வாளரக்கன். வாங்க பட்டமல்லம்மா. ஐயா கேட்டுக்கிறேன் ஐயா, நான் டிராவல்ல இருக்கிறேன் ஐயா. சரி சாமி, சரி சரி வாங்க வாங்க. தமிழரசியம்மா வாங்க. சிவாய நம ஐயா. மலை எடுத்த வாளரக்கன் அஞ்ச ஒரு விரலார் நிலை எடுத்த கொள்கையனே நின்மலனே நினைவார் துளை எடுத்த சொல் பயில்வார் மேதகு வீதி தோறும் சிலை எடுத்த தோழினானே சிரபுரம் மேயவனே சிலை எடுத்த தோழினானே சிரபுரம் மேயவனே. திருச்சிற்றம்பலம்.
ஆணவத்தின் அடையாளமாக ராவணன் 10 தலையையும் 20 தோள்களையும் அந்த கைலையை பெயர்க்க பயன்படுத்தினான். ஆனா அத ஒரு சிறு விரலாலே அடக்கினார் என்ற அந்த ஆணவத்தை அடக்குகிற பாடல். வாழ்க. மாலினோடு மலரினானும். பத்மாவதி அம்மா வாங்க. நான் கேட்டுக்கிறேயா, கடைசியா பொன்னூசன் பாடுறையா. சரி சார், சரி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. ஐயா இன்னும் பாடல் எடுக்கல. எந்த ஊருங்க ஐயா? சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறபுரம் சீர்காழி பாட்டு அது வந்து முதல் தலைமுறையில 47வது பதிகத்துல 10வது 9வது பாட்டு. இல்லைன்னா வேற யாரும் பாட சொல்லுங்க, அவங்களால எடுக்க முடியலன்னா வாங்க. லலிதாம்மா வாங்க. மாலினோடு மலரினானும் வந்தவர் காணாது சாலும் அஞ்ச பண்ணி நீண்ட தத்துவமேயது என்னே 4 வேதம் ஓதலார்கள் நம் துணை என்றிரஞ்ச சேலுமேயும் கழனி சூழ்ந்த சிறபுறமேயவனே சேலுமேயும் கழனி சூழ்ந்த சிறபுறமேயவனே. ஐயா 4 வேதம் என்பது நம்முடைய சைவ நன்னெறியாகிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 நெறியை நமக்கு தருகிற அந்த அஞ்செழுத்தை ஓதுவார்களுக்கு துணையாக பெருமான் இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. 10வது புத்தரோடு சமணர்கள். ஐயா பாலசுந்தர நீங்க பாடுங்க. புத்தரோடு சமண சொற்கள் புறனுரை என்றிருக்கும் பத்தர் வந்து பணிய வைத்த பான்மையது என்னை கொள்ளாம் மத்த யானை உரியும் போத்து மங்கையொடும் உடனே சித்தர் வந்து பணியும் செல்வ சிவபுரம் மேயவனே சித்தர் வந்து பணியும் செல்வம் செல்வ சிரபுரம் மேயவனே. நன்றி. பக்தர் வந்து பணிகிற பெருமானுக்கு இந்த சரியை கிரியை தொண்டு செய்கிறவர்கள், சித்தர் என்பவர்கள் யோகத்திலும் ஞானத்திலும் முயல்கிறவர்கள். ஆக அந்த சைவ நன்னறி நான்மையிலே சீலம் நோன்பு செறிவு அறிவு என்கிற 4ஐயும் பயன்படுத்துகிற மாதிரி அமைந்த பக்தரையும் சித்தரையும் சுட்டிக்காட்டிய பாடல் இது. வாழ்க. அடுத்து தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த கடைக்காப்பு. வாங்க ராஜா ஐயா வாங்க. தெங்கும் நீண்ட சோலை சூழ்ந்த சிறிபுரம் மேயவனை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணிகுள் சம்பந்தன் உரை பங்கம் நீங்க பாட வல்ல பக்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வார் தன்மையினால் அவரே தொங்கும் நீண்ட சோலை சூழ்ந்த சிறபுரம் மேயவனை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல அணைகுள் சம்பந்தன் உரை பங்கம் இங்க பாடல் வல்ல பக்தர்கள் பார் இதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வா தன்மையானால் அவரே தன்மையினால் அவரே. பக்தர்கள் எதனால் நீடு வாழ்வார்னா
சங்கமோடு நீடு வாழ்வர். அடியார் கூட்டத்தோடு சேருகிற போது அவர்கள் வாழ்க்கை நிலையான வாழ்க்கையாக அமையும். அது இரவாத இன்ப அன்பை தரும் என்ற வகையில சங்கமோடு நீடு வாழ்வார் என்று பதிக பலன் சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 48வது பதிகம் திரு செய்ஞலூர். நேற்று நம்ம சண்டேஸ் நாயனார் பார்த்தோம். அந்த சண்டேஸ் நாயனாருடைய அவதாரத்தலம். இந்த இதுவும் பழந்தக்கராக பண்ணிலே இராப்பண் 2ஆக நாழிகை 33:45 37 நாழிகைன்னு சொல்கிற இரவு நேரத்துல 7:30 9 மணிக்குள்ள அந்த சுத்த சாவேரி என்ற ராகத்திலே பாடக்கூடிய பாடல் அமைந்திருக்கிறது. திரு செய்ஞலூர் காவிரியினுடைய வடகரையிலே அமைந்த 49வது தலமாக கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் போற சாலையில் அமைந்திருக்கிற தலம். இங்க இருக்கிற பெருமான் சத்தியகிரீஸ்வரர். சாமி சசிதேவி அம்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் 248. நன்றிங்கய்யா. வேதிய செய்ஞலூர் விமலர் தம் கலல் காதலில் பணிந்தவர் கருணை போற்றுவார். தாதை தாழ்த்தடிந்த சண்டீச பிள்ளையார் பாதக பயன் பரிசு பாடினார். தாதை தாழ்த்தடிந்த சண்டீச பிள்ளையார் பாதக பயன் பரிசு பாடினார். பெருமானுடைய கடலை காதலால் பணிந்தார். அதாவது ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி பாடினார் என்பதால் காதலில் பணிந்தார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே அமைந்த இந்த பதிகம் முதல் பாடல் நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு. யார் பாடுறது? நீ பாடுமா நடராஜ், நீ பாடுங்க. சிவாய் நன்றிங்கய்யா. நானே பாடுறேன். சிவாய் நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை ஆலடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னதென்னே சேலடைந்த தன்கழனி செய்யுளோ செய்ஞலூர் மேயவனே. சேலடைந்த தன்கழனி செய்ஞலூர் மேயவனே. நூலடைந்த கொள்கை என்று சிவஞான நூலை கையிலே ஏந்தி அந்த மாலடைந்த நால்வராகிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்ற நால்வர்க்கு ஆலடைந்த இந்த ஆலமரத்தின் கீழே இருந்து அருமறை சொன்னார். அருமறையாகிய அஞ்செழுத்தினுடைய பொருளை சொல்லி நமக்கு அப்படி பெருமான் வாழ்கிற உரையும் இடம் சிறு செய்ஞலூர் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து நீரடைந்த மேனி. நீரடைந்த மேனியின் கண் நேரிழையால் ஒரு பால் கூரடைந்த கொள்கை அன்றி கோல வாசடை மேல் ஆரடைந்த திங்கள் சூடி அரவம் அணிந்த என்னே சேரடைந்த தன்கலனி செய்யனுள்ளோர் மேயவனே. சேரடைந்த தன்கலனி செய்யனுள்ளோர் மேயவனே. நீரடைந்த மேனி என்று மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியனாக நேரிழையாள் ஒருபாள் என்று உமையை ஒரு பாகமாக கொண்டு நம்மேல் கருணை செலுத்துகிறான் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. ஊனடைந்த வெண்தலையில். 3வது பாட்டு. பரிமளமா வாங்க. சத்தமா பாடுங்க. பரிமளமா. மானடைந்த நோக்கிதான அகில்தெரி ஆடல் என்னே
தேனடைந்த சோலை மல்கு தேயலூர் மேயவனே மாலடைந்த நோக்கி காண அழுந்தெறி ஆடலனே தேனடைந்த சோலை மல்கு தேயலூர் மேயவனே. தேனடைந்த சோலை சூழ்ந்த செய்ஞலூர் என்று அந்த ஊருடைய இயற்கை அழகை வர்ணித்த பாடல். அப்புறம் வீணடைந்த மும்மதிலும் 4வது பாட்டு. பணப்பாக்கத்து ஐயா வாங்க. சிதம்பரம். வீணடைந்த மும்மதிலும் வில்மலையாரவில் நான் அடைந்த வெஞ்சரத்தால் நல்லெறியூட்டல் என்னே நான் அடைந்த வெஞ்சரத்தால் நல்லெறியூட்டல் என்னே வானடைந்த வண்டு பாடும் பைம்பூல் சூழ்ந்து அழகார் வானடைந்த வண்டு பாடும் பைம்பொழில் சூழ்ந்து அழகார் சேனடைந்த மாடல் மல்கு சேஞலூர் மேயவனே. தேனடைந்த சோலையிலே பானடைந்த வண்டு பாடும் பன்னிசையோடு கூடிய அந்த இசையை பாடுகிற வண்டுகள் நிறைந்த இடம் என்று செய்ஞனுடைய இயற்கை சொன்ன பாடல். வாழ்க. அடுத்தது 5வது பாட்டு. பேயடைந்த காடிடமா. பரமேஸ்வரியம்மா. சிவாயனம் ஐயா. பேயடைந்த காடிடமாய் பேணுவது அன்றியும் போய் வேயடைந்த தோழி அஞ்ச வேழமுறித்தது என்னே வாயடைந்த நால்மறை 6 அங்கமோடு ஐவேள்வி தீயடைந்த செங்கையாளர் சேஞ்சலூர் மேயவனே வாயடைந்த நால்மறை 6 அங்கமோடு ஐவேள்வி தீயடைந்த செய்கையாளர் சேஞ்சலூர் மேயவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தீயடைந்த செய்கை என்று அவன் கையிலே அனலேந்து ஆடுகிறான். அந்த அனலை வைத்து 5 வகையான வேள்வியை செய்வார்கள். அதற்கு நான்மறையை பயன்படுத்துவார்கள். அதற்கு 6 அங்கம். நான்மறை, ஐவேள்வி, 6 அங்கம் என்று அதுக்கான பெரிய விளக்கம்லாம் இருக்குது. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். எல்லாத்தையும் இப்போ விளக்க நேரம் இல்லை. அதனால நான்மறை என்பது அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்கிற வகையிலே சொல்லுவார்கள். 5 வகை வேள்வி என்பது கண்ப வேள்வி, தவ வேள்வி, ஜப வேள்வி, அதுக்கப்புறம் தியான வேள்வி, ஞான வேள்வி என்று 5 வகை வேள்வியை சொல்லுவார்கள். 6 அங்கம் என்பது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதம் என்ற பெரிய நீளமான சப்ஜெக்ட் அது. அதை நம்ம இப்போ விளக்க நேரம் இல்லை. அதெல்லாம் ஞான சம்பந்த பிற ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்றார். நான்மறை, 5 வகை வேள்வி, 6 அங்கம்னு ஒரே வரியில முடிச்சுடுறார். ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா. வாழ்க. அடுத்து 5வது பாடல். காடடைந்த வேனல் ஒன்று. வரீங்களா உமா அம்மா? வரீங்களா? எடுத்துறீங்க. காடடைந்த ஏனம் ஒன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகி விசயனுடைதென்னே கோடடைந்த மால்களிட்டு கோச்சங்க நாற்கருள் செய் சேடடைந்த செல்வர் வாழும் செஞ்சலூர் மேயவனே. சிவாயனம்மையா. கோச்சங்கட் சோழனுக்கு அருள் செய்த செய்தியை இதை நினைவுபடுத்துகிறார். வாழ்க. அடுத்து பீரடைந்த பாலதாட்ட. திருச்சிற்றம்பலம். பீரடைந்த பாலது ஆட்டு பேணாத வந்தாதை வேரடைந்து பாய்ந்த தலை வேத்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சுட்டி தலைமை வகுத்ததென்ன.
தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கு சேஞ்சலூர் மேயவனே தாரடைந்த மாடி சுட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கு சேஞ்சலூர் மேயவனே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அந்த தாளடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்ன என்று அந்த சண்டீச பெருமான் தன்னுடைய பூசைக்கு இடையூறாக இருந்த தந்தையினுடைய தாளை தடிந்ததனாலே அவருக்கு என்ன பண்ணாரு, நான் உனக்கு அடுத்த தந்தையா இருக்கிறேன்னு சொல்லி தான் அணிந்த மாலையை சூட்டி அவருக்கு தலைமை பகுதியை தந்தார். அதனால எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணாங்க, சுத்தி வந்து சண்டேச பெருமானை பெருமானிடத்திலே வேண்டிய அருளை சண்டேசர் மூலம் பெறலாம் என்ற வகையிலே அந்த தலைமை பதவி அவருக்கு கொடுத்தார் என்று அந்த செய்தியுலர் பதிகத்துல சண்டேசருடைய இதை செய்தியை சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 8 மாலடைந்த தேரரக்கர். மாலடைந்த தேரரக்கர். சித்திரம் வாங்க. மாவடைந்த தேரரக்கன் வழி தொலைவித்தவன் தன் நாவடைந்த பாடல் கேட்டு நயந்தருள் செய்ததென்னே பூவடைந்து நான்முகன் போர் பூசுரர் போற்றி செய்யும் சேவடைந்த ஊர்தியானே செஞ்சலூர் மேயவனே பூவடைந்து நான்முகன் போர் பூசுரர் போற்றி செய்யும் சேவடைந்த ஊர்தியானே செஞ்சலூர் மேயவனே. நன்றிங்க. கைலை மலையை அசைத்த போது திருவிரலால் ஊன்றினார். அப்படி ஊன்றுகிற போது அவன் என்ன பண்ணான், அந்த வலி தாங்காமல் பெருமானை நோக்கி பாடினான். அப்படி பாடியது சாமவேதம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து 5 எழுத்து ஓதி பாடினார். ஞானசம்பந்தர் 5 எழுப்பதிகத்துல சொல்லுவார். அதனாலே அவனுக்கு நாளும் வாழும் கொடுத்த செய்தியை நினைவுபடுத்துற மாதிரி நாவடைந்த பாடல் கேட்டு நயந்தருள் செய்ததனே 5 எழுத்தின் மூலமாக ராவணன் அருள் பெற்றான் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல் இது. வாழ்க. காரடைந்த வண்ணனோடு. வாங்க தாமதம். கனகமனையானும் பாரிடந்தும் பரந்தும் பாதமுடி காணார் சீரடைந்து வந்து போற்ற சென்றருள் செய்ததென்னே பேரடைந்த மாமருகில் சேஞ்சலூர் மேயவனே தேரடைந்த மாமருகில் செஞ்சலூர் மேயவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பாரடைந்த விண்ணும் பறந்து என்று பார் என்பது பூமியை தோண்டி கொண்டு போன அந்த திரு அடியை தேடியது. விண் பறந்து அந்த திருமுடியை தேடிய என்ற அயனும் பரமனும் அடிமுடியை தேடி வரலாற்றை சொல்கிற பாடல் இது. வாழ்க. அடுத்து மாசடைந்த மேனியர். முனுசாமி வாங்க. முனுசாமியா லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க. வந்துட்டாங்க. வாங்க. கணபதி அவர் பாடுங்க ஐயா. நமச்சிவாயம். பாட்டுங்களா ஐயா? பாடுங்கய்யா. கணபதி ஐயா பாடுங்கய்யா. சிவாதிச்சிதமா மாசடந்த வேயாரே வனந்தி நேசடந்த ஊழியனாரே நேசமில்லாதே விசையடைந்த தொகையாட
கமலும் வாழும் பொழில்வாய் வாசமழந்த அன்பாடும் சேயனூர் மையவனே வீசழந்த தொகையாட விரை கவழும் பொழில்வாய் வாசமடைந்த பண்பொடும் செய்யாளூர் மெய்யவனே ஞாலூர் மெய்யவனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா தேவையில்லாத தேவை உடைய அந்த நேசத்தை நெஞ்சிலே இல்லாதவர்கள் சமணர்கள் என்று சொல்கிற பாடல். மாசு உடையர் நேசம் இல்லாதார். எது வேணுமோ அதை வச்சுக்காம வேண்டாத வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். வாழ்க. 11வது பாட்டு. சேயடைந்த செய்ஞர். சேயடைந்த செய்ஞலூரில் செல்வன சீர்பரபி தோயடைந்த வன்பயல் சூர் தோணிபுர தலைவன் சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்ல வானுலகால்பவரே தாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார் வானுலகால்பவரே. பெருமான் எங்கே இருக்கிறான் என்று கேட்போது அப்பர் சாமி சொல்லுவார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். யாரு வாய திறந்து பாடுறாங்களோ அவனுடைய இனமாக இருக்கிறான்னு அப்பர் சாமி சொல்வார். அதை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பதிக பலன் வாயடைந்து பாடவல்லார் வானுலகு ஆழ்வரே. அப்ப பெருமானுடைய நம்ம அந்த வாயே வாழ்த்து கண்டா என்று பெருமானுடைய புகழைப்பாடலாய் வானுலக ஆளலாம் என்று பதிக பலன் சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான் இந்த செய்ஞர் பதிகத்துல. இதோட இணைத்திலையா நிச்சயம் நாளைக்கு வச்சுக்கலாம்யா. வாழ்க. அடுத்த பதிகம் போக மாட்ட பொன்மலையால் அது அடுத்த நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க. வாங்க சீரார் பவளங்கள் பாடுங்க. வாங்க பத்மாவதி வாங்க. சிவா எத்தனை படிக்கணையா? ஒரு பாட்டு தான். அதான் ஒண்ணுதான். எத்தனை? 5 6? எது ஒன்னா சீரார் பவளங்கால முதல் பாட்டு சொன்னாரு ஐயாவே. முதல் சரி சிவையாம சிவா திருப்பொன்னூசல். நன்றி ஐயா. சீரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொன்பலகை ஏறி இனி அமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை யாராமூதின் அருள் தாளினை பாடி போரார் வெண் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. இரவுல பாடுதா காலையிலே பாட்டுங்க. வாழ்க வாழ்க. முடிச்சுக்கலாம்யா. நன்றி நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க. ராஜா ஐயா வாழ்த்து சொல்லுங்க. வாங்க பாட சொல்லுங்க ஐயா. ராஜா ஐயா பாட சொல்லலான்னு பார்த்தேன். பாட சொல்லுங்க. யார் பாடுனாங்க? ராஜசேகரன் ஐயா, ராணி அம்மா, சரிங்க கொஞ்சம் இருங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் காலை 5:20 மணிக்கு
திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நாம் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் ஞானசம்பந்தரை இயற்றிய முதல் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சி 5:20க்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொடுக்கின்ற ஐயா அவர்களுடைய பொறுப்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அம்மா சித்திரம்மா வாங்கம்மா. வாங்க ராஜா, வண்டிகளா வாங்க 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 வாங்க. வாழ்த்து சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே வான்மிகில் வழாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதம். இனிமையா இருக்கு. பரவாயில்லையே, உங்களே வாழ்த்து சொல்லிடலாம் நம்மளுக்கு தைரியம். நல்லா இருக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சிக்கு வருகின்ற எல்லாரும் கலந்து பாடணும் தானே நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகள் வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கங்க. நாளை இன்று இரவு 9:45 பெரிய புராண தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி சந்திப்போம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றி. வந்து கடலிட்டு அறிவார் வாழ்க. வாங்க வாங்க சிவாய வாங்க. நன்றி நன்றி வணக்கம். சிவாய நம ஐயா.